Hello everyone, welcome to Siksha class. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 50 டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். ஸோ யூஜிசி நெட்டோடைய இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான் இது டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸ்ல நீங்க நிறைய கேட்ட கொஸ்டின். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஹாஃப் வேல இருக்கோம். ஸோ நம்ம படிச்ச டாபிக்கை ரிவைஸ் பண்ணணுமா இல்ல புதுசா ஏதாவது டாபிக் படிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஈவன் வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கு. இது இல்லாம நிறைய டைம்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இருக்க இந்த 50 டேஸை நம்ம எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஷெட்யூல்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ பேப்பர் 1ல நல்லபடியா ஸ்கோர் பண்ணும், பேப்பர் 2லும் நல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிக்ஷா கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அதுல நீங்க வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு 50 டேஸ்லயே மாக் டெஸ்டையும் நீங்க வந்துட்டு அதை ஃபுல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து யுஜிசி நெட் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க இந்த எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் இந்த 50 டேஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சிக்ஷா கிளாஸ் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில உங்களுக்கு மெட்டீரியல் இருந்து மாக் டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் லிங்க் வேணும் அப்படிங்கிறத நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாக் டெஸ்ட்டும் அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்க்குமே அண்டர் மாக் டெஸ்ட் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க அதையும் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ யூஜிசி நெட் 50 டேஸ் ஸ்டடி பிளான்ல ஸோ இங்கிலீஷ்ல நம்ம எப்படி இதை எடுத்துட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் நம்ம இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளுமே ஃப்ரம் டே 1ல இருந்து டே 50 வரைக்கும் நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்துட்டு இந்த அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ இதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து டே 1ல இருந்து டே 50 வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டா அண்ட் ஒவ்வொரு யூனிட்ல எண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி டெஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்டே டியூன் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டே ஒன்ல இருந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ டிராமா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட் எக்ஸாம்ஸ்ல மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல ஒரு முக்கியமான ஒரு வந்து பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி டிராமால இருந்து கேட்கப்படுது. ஸோ டிராமாலையுமே மெயின்லி மாடர்ன் டிராமால இருந்து கேட்கறாங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் டு டிராமா, ஜஸ்ட் வாட் இஸ் வாட், ஈவன் வந்து மிஸ்ட்ரி பிளேஸ் அண்ட் தென் மிராக்கல் பிளேஸ்ல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க இது எல்லாத்தையுமே ஒரு கோ த்ரூ இதுக்கான உங்களுக்கான ஸ்ட்ராங் இது வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தென் இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் இந்த டாபிக் ஒரு நாளைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்கை நீங்க கம்ப்ளீட்டா அதோடைய மெட்டீரியல் பிளஸ் அதோட கண்டென்ட் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய நோட்ஸ் மெட்டீரியலை வச்சுட்டு நீங்க அந்த டேக்கான யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க டெஸ்டையும் சைமல்டேனியஸா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு யூனிட் முடிச்ச அட் த எண்ட் ஆஃப் த 5th டே ஆர் த 10th டே நீங்க அந்த டெஸ்ட்டை ப்ராப்பரா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் இந்த ரெண்டுத்தையுமே பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 1ல டிராமால நீங்க வந்து ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிராமா அண்ட் தென் மிராக்கல் மிஸ்ட்ரி பிளேஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க பார்க்கணும். அண்ட் ரினைசான்ஸ் டிராமா அண்ட் ஷேக்ஸ்பியரியன் டிராமா ஸோ இதுல எல்லாத்தையுமே நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை ரொம்ப தரோவா நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அண்ட் டிராமாலையுமே ஜாக்கோபியன் அண்ட் விக்டோரியன் டிராமட்டிஸ்டையுமே நீங்க ரொம்ப பார்க்கணும். பிகாஸ் ஜான் வெப்ஸ்டருடைய பிளே இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஃப்ரம் த ஜான் வெப்ஸ்டர்ல இருந்து டில் த விக்டோரியன் ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிராமட்டிஸ்டையுமே நீங்க பார்த்துக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டிராமட்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லயே நீங்க எடுத்துட்டு நீங்க அந்த கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு கோ த்ரூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லியம் ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், சாம்வேல் பெக்கெட், ஜிபி ஷாப் அண்ட் தென் கிறிஸ்டபர் மார்லோ அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரைட்டர்ஸ். இது இல்லாம நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம கன்சிஸ்டன்ஸா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க எந்த டே எடுத்துக்கிட்டீங்கனாலும் எந்த யூனிட் நீங்க படிக்க ஆரம்பிச்சாலுமே பிளீஸ் டோன்ட் போஸ்ட்போன். அந்த டேல இருக்கிறத அந்த கொடுத்திருக்கக்கூடிய ஷெட்யூல் படி நீங்க
ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க சக்சஸ் ஆவீங்க. சோ இந்த மாதிரி இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே போகலாம். ஓகேங்களா? இத ஃபாலோ பண்ணிட்டு நீங்க தாராளமா படிக்கலாம். அண்ட் யூனிட் 1 அண்ட் டே 4 ஆஃப் டிராமால வந்து பாத்தீங்கன்னா, அப்சர்வ்ட் டிராமா, எக்ஸிஸ்டென்ஷியல் டிராமா அண்ட் இந்தியன் அமெரிக்கன் பிளே ரைட்ஸ் பத்தி நீங்க படிக்கணும். பிகாஸ் இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் சப் டாபிக். இதுல வந்து மெயினா மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் ஆஸ்கர் வைல்ட், ஜிபி ஷா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த சைட்ல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட்ல இருந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மத்த எல்லா யூனிட்ஸையும் லைக் சப் டாபிக்ஸ்ல எல்லாத்தையுமே லைக் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிராமா, மிஸ்ட்ரி பிளேஸ், மிராக்கிள் பிளேஸ், இன்டர்வியூஸ் அண்ட் தென் டாக்டர் ஃபாஸ்டஸ் லைக் நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டபர் மார்லோடது இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பட் மெயினான இம்பாக்ட் வந்து எதுக்கு நீங்க குடுக்கணும் அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நீங்க குடுக்கணும்னா, இந்த போஸ்ட் மாடர்ன் டிராமாவும் இது 2த்துக்குமே பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பிகாஸ் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கலாம். சோ மாடர்ன் டிராமட்டிஸ்ட் வந்து ஹென்ரி கிப்சன், ஜிபி ஷா, ஆர்தர் மில்லர் மாதிரி இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா நிறைய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் சோஃபார் கேட்டிருக்காங்க. சோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த மாடர்ன் அண்ட் போஸ்ட் மாடர்ன் டிராமட்டிஸ்ட். ரொம்ப அதிகமா அதுக்கான கவனத்தை கொடுங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் தரோவா பாத்துக்கோங்க. சோ அட் த எண்ட் ஆஃப் த டே 5 உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ எல்லாத்தையுமே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி நீங்க இதை வந்து டெஸ்ட் 1 நம்ம வந்து பார்க்கலாம். சோ டே 6 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 2. சோ இந்த யூனிட் 1 டிராமால கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல் ரைட்டர்ஸையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி அதோட டெஸ்ட்டை நம்ம சிக்ஷா கிளாஸஸ்ல கொடுத்த டெஸ்ட்டை நீங்க ஃபுல்லா மாக் டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரியும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நிறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது டே 6க்கு அப்புறம் இருந்து போயட்ரி. ஸோ போயட்ரிக்கான இம்பார்ட்டன்ஸ் இஸ் மஸ்ட். பிகாஸ் ரைட்டர்ஸ் லைக் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்ரிட்ஜ் இந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. அதுவும் மெயின்லி ரொமான்டிக் பீரியடான ரைட்டர்ஸ். ஸோ சாசர் அண்ட் எலிசபெத்தன் போயட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேல் கிவ் லிட்டில் இம்பாக்ட். அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து பெருமளவுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. பட் அது இல்லாம நியோ கிளாசிக்கல் போயட்ரிஸை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கணும். ரொமான்டிக் போயட்ரி அண்ட் விக்டோரியன் டு போஸ்ட் மாடர்ன் போயட்ரியை நீங்க ரொம்ப அதிகமா நீங்க கவனம் செலுத்தணும். அண்ட் அதே மாதிரி மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லைக் ட்ரைடன், போப் அண்ட் அவங்களுடைய இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்ல வந்து அவங்க என்ன மாதிரியான எந்தெந்த போயம்ஸ் நீங்க படிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய சில ஜிஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் கிரே எழுதின எலிஜி ரிட்டன் இன் த கண்ட்ரி சர்ச் யார்ட் அப்படிங்கிற அந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதை வந்து கம்ப்ளீட்டா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற அந்த ஜிஸ்ட் ஆச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு போயம்ல இருக்க கொஸ்டின்ஸை எழுதிடலாம். சோ சாசர் அண்ட் ஹிஸ் கண்டெம்பரரிஸ் அண்ட் ஸ்பென்சர் அவங்களோட எல்லாத்தையுமே ஒரு ஜஸ்டா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நியோ கிளாசிக்கல் போயட்ரியில வந்து எல்லா ரைட்டர்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். சோ அவங்க பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க ஃப்ரீ வேர்ஸ்ல எழுதுறாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரைமிங் ஏதாவது ஃபாலோ பண்றாங்களா, சோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ல தான் கேக்குறாங்க. பட் ஜஸ்ட் இன் கேஸ் அது ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. அவங்க எழுதின இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் லைக் கான்செப்ட் படி கன்சிஸ்டன்ஸா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நோன் ரைட்டர்ஸ் அண்ட் அன்னோன் ஒர்க்ஸ் அண்ட் அன்னோன் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய நோன் ஒர்க்ஸ் இந்த கான்செப்ட்ல நாட் ஓன்லி திஸ் போயட்ரி இன் ஆல் த யூனிட்ஸ். ஓகேங்களா? எஸ்பெஷலி டிராமா, நான் ஃபிக்ஷன் எதுவா இருந்தாலுமே நோன் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய அன்னோன் ஒர்க்ஸ். இப்போ யூஜிசி நெட்ல இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. சோ நோன் ரைட்டர்ஸ், அன்னோன் ஆத்தர் அண்ட் அன்னோன் ஆத்தர்ஸ், நோன் ஒர்க்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கனாலே திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் டெஃபினெட்லி வில் ஒர்க் அவுட். அண்ட் அதுக்கப்புறம் ரொமான்டிக் போயட்ரி. ஸோ ரொமான்டிக் போயட்ரி பொறுத்த வரைக்கும் இயர்லி நான் சொன்ன மாதிரி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்ல இருந்து டில் உங்களுக்கு வில்லியம் பிளேக் வரைக்கும் எல்லா ஒர்க்ஸுமே நீங்க கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் கிவ் ஹியூஜ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் தீஸ் ரைட்டர்ஸ். ஓகேங்களா? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கோல்ட்ரிட்ஜ், ஷெல்லி, கீட்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப தரோ நாலேஜ்ல நீங்க படிக்கணும். அண்ட் விக்டோரியன் ரைட்டர்ஸ்ல எஸ்பெஷலி டெனிசன், ராபர்ட் பிரவுனிங், மேக்தவ் அர்னால்ட், டிஎஸ் எலியட்
இவங்களுடைய ஒர்க்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அது இல்லாம மத்த ரைட்டர்ஸை நீங்க இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொயட்ரி பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இந்த எண்ட் ஆஃப் த பொயட்ரியில ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் மாக் டெஸ்ட் வந்துட்டு நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து நம்ம தருவோம். ஸோ நீங்க அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம் அண்ட் ரிவிஷனும் பண்ணிக்கலாம். இட் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். So coming to unit 3. So unit 3ல வந்து fiction and short stories. So short story plays a vital role in UGC NET exam. So நம்ம இந்தியன் லிட்ரேச்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா most of the short story questions வருது. So அந்த மாதிரி short storiesல ரொம்ப 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 important questions இப்போ சமீபத்துல 2023ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம questions expect பண்றோம். Especially very well known authors உடைய short stories தான் கேக்குறாங்க. லைக் என்ன மாதிரினா ருஷ்டைல இருந்து ஆர்.கே. நாராயணன்ல இருந்து முல்க்ராஜ் ஆனந்த் வரைக்கும் நிறைய அவங்களுடைய ஃபெமிலியரான ரைட்டர்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நாவல் பிளேஸ் அ வெரி கிரேட் ரோல் இன் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல நவடேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் வந்து பாத்தீங்கன்னா நாவல் எப்படி ஆரிஜின் ஆஃப் த நாவல் இருந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இருந்து லைக் ஃபில்டிங், டிஃபோ இவங்களுடைய ஒர்க்ஸ்ல அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் அந்த இயர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒர்க்ஸ் படிக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எஸ்பெஷலி த ஃபிக்ஷன். ஓகேங்களா? ஸோ டிராமா பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் அ லீஸ்ட் இம்பாக்ட் வித் த இயர்ஸ். நீங்க வந்து அதோடைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், ஆத்தர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். பட் ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் த இயர்ஸ். இப்போ ஹென்ரி ஃபீல்டிங் எழுதியிருக்காங்க, டேனியல் டீஃபோ எழுதியிருக்காங்க, ஜான் பன்யன் இவங்களுடைய ஒர்க்ஸ்ல இப்போ பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்கார்டிங் டு த fiction. Okay, so fiction பொறுத்த வரைக்கும் years of publication ரொம்ப ரொம்ப important. Again and again stressing this point, so please note it. And then short storiesல like Anton Chekhov, Alice Munro, and then அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா H. Munro and Edgar Allan Poe இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பாத்துக்கோங்க. எட்கர் ஆலன் போல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years வந்து எட்கர் ஆலன் போல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. And fiction and short stories la, and again Dickens oda works very very important. ஓகேங்களா? ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஓடது definitely you will get a question for no matter what. கண்டிப்பா நீங்க ஜேன் ஆஸ்டன்ல இருந்து, சார்ல்ஸ் டிக்கன்ஸ்ல இருந்து, அண்ட் தென் பிராண்டே சிஸ்டர்ஸ்ல இருந்து, தாமஸ் ஹார்டி இவங்களோட எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆத்தர். ஆஸ் ஐ செட் இன் போயட்ரியில வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்ல இருந்து then how like romantic period writers and the Victorian writers எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தனோ அதே மாதிரி தான் ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டன், டிக்கன்ஸ் அண்ட் பிராண்டே சிஸ்டர்ஸ் அண்ட் தாமஸ் ஹார்டியோட ஒர்க்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ஒர்க்ஸையும் வித் த இயர்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி இந்த ரைட்டர்ஸை பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஜேன் ஆஸ்டன் அண்ட் தாமஸ் ஹார்டி. ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸை குரோனாலஜிக்கலா ஃபர்ஸ்ட் டெபியூ ஒர்க்ல இருந்து டில் த லாஸ்ட் ஒர்க் வரைக்கும் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். தென் கமிங் டு மாடர்னிஸ்ட் அண்ட் போஸ்ட் மாடர்னிஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது ஜேம்ஸ் ஜாய்ஸ் நாவல் வெரி இம்பார்ட்டன்ட். வெர்ஜினியா உல்ஃப் அவங்களுடைய குரோனாலஜியும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். கூட்ஸேயோடதும் தாமஸ் பெக்கெட் சாம்வேல் பெக்கெட்டோட ஒர்க்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க கம்ப்ளீட்டா இந்த ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல ஆத்தருடைய ஒர்க்ஸ் டெபியூ ஒர்க்ல இருந்து லாஸ்ட் ஒர்க் வரைக்கும் இருக்கக்கூடிய குரோனாலஜி அண்ட் தென் அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ரைட்டிங் இது மூணுத்தையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இருக்க கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண முடியும். அண்ட் கமிங் டு இந்தியன் அண்ட் அமெரிக்கன் ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ரைட்டர்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் லிட்ரேச்சர்ல A to Z எல்லா ரைட்டர்ஸையுமே நீங்க பாத்துக்கிறது இட் இஸ் லைக் அ சேஃப் ஜோன். எல்லா ரைட்டர்ஸையுமே ஓகேங்களா, ஃப்ரம் ஹென்ரியில இருந்து டில் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரைக்குமே நீங்க ஃபிக்ஷனை தாராளமா இந்தியன் ரைட்டிங் ஃபிக்ஷன்ஸை தாராளமா நீங்க பார்க்கலாம். பிகாஸ்
ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எண்டிங் வரை எண்டு வரைக்கும் லைக் அரபிந்தோல இருந்து அண்ட் தென் ராஜாராம் மோகன் ராய், அரபிந்தோ, ஹென்ரி விவியன் டெரோசியோ, சோ இவங்களுடைய ஒர்க்ஸ்ல இருந்து அப்படியே கண்டினியூஸா குரோனாலஜியா பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸோட குரோனாலஜி இப்ப கேட்கப்படுது. சோ அது உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ரைட்டர்ஸோட குரோனாலஜி வந்துட்டு இந்தியன் லிட்டரேச்சர்ல இருந்து கேட்கறதுனால லைன் பை லைனா to Z of the authors நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா யூ மே பி ஏபிள் டு அட்டன் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் அந்த குரோனாலஜி ஆஃப் த ரைட்டர்ஸும் உங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் அண்ட் அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஸ் ஐ செட் நோன் ஆத்தர்ஸோடைய அன்னோன் ஒர்க்ஸ் அண்ட் அன்னோன் ஆத்தர்ஸ் உடைய நோன் ஒர்க்ஸ் இந்த இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் நோன் ஒர்க்ஸ் படிக்க வேணாமா ஒரு நோன் ஆத்தர்ஸ்க்கு அப்படின்னா அப்படி கிடையாது. நோன் ஒர்க்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க மறுபடியும் படிங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா அன்னோன் ஒர்க்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஒரு ரைட்டரை நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் ஆர்.கே. நாராயணன், அவருடைய இயரை பார்த்துக்கணும். ஓகேங்களா? சோ ஆர்.கே. நாராயணன் அந்த அவருடைய இயர், ஓகேங்களா? பிகாஸ் குரோனாலஜி படி நான் கேட்கறதுனால நான் எல்லாத்தையுமே எப்படி படிக்க முடியும், நான் எப்படி மைண்ட்ல வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஈஸியா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்க படிக்கிறப்போ ஈஸியா அந்த ஆத்தர்ஸோடைய நேம் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்படி படிக்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சோ முல்க்ராஜ் ஆனந்த், அதுக்கப்புறம் ஆர்.கே. நாராயணன், அதுக்கப்புறம் தான் ராஜாராவ் வருவாரு. சோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம நீங்க ரிப்பீட்டடா படிக்கும்போது இந்த மாதிரி ரைட்டர்ஸ் குரோனாலஜி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி ரைட்டர்ஸ் குரோனாலஜி வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ அதனால நீங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆத்தர்ஸையுமே ப்ளீஸ் டூ ஃபோக்கஸ். அதுவும் எஸ்பெஷலி மிட் ஆத்தர்ஸ் வரைக்குமாச்சும் நீங்க பாத்துக்கோங்க இன்ஸ்பைட் ஆஃப் த கரண்ட் கான்டெம்பரரி ரைட்டர்ஸ். ஓகேங்களா? அது இல்லாம இருக்கக்கூடிய மத்த ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ் லைக் மார்க் ட்வெயின் அண்ட் தென் ஹெமிங்வே, ஹெமிங்வே வந்து பாத்தீங்கன்னா ஹெமிங்வே ஒர்க்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபிக்ஷன். ஸோ அது எல்லாத்தையுமே குரோனாலஜி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், ஸோ நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ், புலிட்சர் பிரைஸ் வின்னர்ஸ், இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆத்தர்ஸையும் ஆனா அவங்களுடைய ஒர்க்ஸை டெஃபினட்டா நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். நீங்களே தெரியாம ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இந்த ஆத்தர்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் ஆனா இந்த ஆத்தர்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி யூ வில் ஹாவ் அ பிக் கொஸ்டின். ஆனா இந்த இடத்துலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம நிறைய படிச்சதை படிக்கிறத விட்டுட்டு இந்த புக் ஆத்தர்ஸ் அண்ட் புலிட்சர் புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ் அண்ட் தென் புலிட்சர் பிரைஸ் வின்னர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எல்லா ஆத்தர்ஸையுமே நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? சோ நோபல் பிரைஸ் யார் யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க, எந்த இயர்ல வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ் யாரு, அவங்க எந்த புக்குக்கு வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்றது ரொம்ப 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 முக்கியம். சோ இப்ப வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே 1954ல வின் பண்ணிருப்பாரு. சோ அந்த மாதிரி நோபல் பிரைஸ் எந்த வருஷத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது இட் இஸ் டு பி மச் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ரைட்டர்ஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நோபல் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துட்டோம்னா இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் இட் டெஃபினெட்லி அந்த மார்க் வந்து நமக்கு லூஸ் ஆயிடும். ஸோ அதனால அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ஃபுல் பிளெஜ்டா ஒரு ஒர்க் படிக்கிறப்போ இந்த ஒரு ஆத்தரை படிக்கும்போது ஃபுல் ஹிஸ்டரி அவங்களோட பத்தி படிக்கணும், எஸ்பெஷலி அவங்களுடைய ஒர்க் பேஸ் பண்ணி. அண்ட் அதே மாதிரி நான் சொன்னது நோபல் பிரைஸ் வின் பண்ண ரைட்டர்ஸை மறக்காம படிங்க. புக்கர் பிரைஸ் அண்ட் புலிட்சர் பிரைஸ் எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல நான் எப்படி எத்தனையும் படிக்கிறதுனா கோ த்ரூ பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தோஸ் ரைட்டர்ஸ் அண்ட் தியர் ஒர்க்ஸ். ஸோ இந்த யூனிட் 3யோட எண்டில் வி ஹாவ் அ டெஸ்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டெஸ்ட்டை மாக் டெஸ்ட்டை நீங்க நம்ம சிக்ஷா கிளாஸ்ல கொடுத்துருக்க குவிஸ் படிச்சாலே அதுவே உங்களுக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த எம்சிக்யூஸ் வந்து வில் ஒர்க் யூ இன் த எக்ஸாம் ஆல்சோ. அண்ட் யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ். ஸோ இந்த நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ்ல மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு லிமிடெட் பார்ட் தான் வந்து நம்மளுடைய யூஜிசி நெட்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்துச்சு. பட் கரண்டா ஒரு 2 to 3 இயர்ஸா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் தகூரோடது, அம்பேத்கரோடைய அன்ஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் அந்த புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்தது இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட்ல. அண்ட் ஜவஹர்லால் நேருடைய ஒர்க்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அது இல்லாம லைக் லியோ டால்ஸ்டாய்ல இருந்து கொஸ்டின் வந்தது, தாமஸ் கார்லைலோடைய கொஸ்டின், ஜான் ரஸ்கின் இவங்கள இருந்து
தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ்ல இருந்து சமீபத்துல கண்டெம்பரரியா ஒரு கரெக்டா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இருந்து லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஓகேங்களா? அதுவும் எஸ்பெஷலி விக்டோரியன் ப்ரோஸ் மாடர்ன் நான் ஃபிக்ஷன்லயும் இந்தியன் ப்ரோஸ் நான் ஃபிக்ஷன்ல இருந்து தான் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின். ஸோ அது இல்லாம இருக்கக்கூடிய மத்த ஆட்டோபயோகிராஃபி, டிராவல் ரைட்டிங், மெமோர், ஜேர்னலிசம், ரிலீஜியஸ் ரைட்டிங், பேக்கன், பேக்கனுடைய எல்லா எஸ்ஸேஸும் ஓகேங்களா? அது என்னென்ன டைட்டில்ஸ் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது குரோனாலஜி படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லைக் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் 1605ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அது இல்லாம நோவம் ஆர்கானம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. அடிஷன் அண்ட் ஸ்டீல் அவங்க எழுதின ஒர்க், அவங்க எழுதின மேகசின். ஸோ மேகசின்ஸ் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ எந்த ரைட்டர் எந்த மேகசினுடைய அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஈகோயிஸ்ட், டிஎஸ் எலியட், ஸோ ஸ்பெக்டேட்டர் அண்ட் தென் ஸ்டீல், அடிசன் எழுதினது. ஸோ இந்த மாதிரி டாட்லர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேகசின்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ்ல கண்டிப்பா யூ மைட் எக்ஸ்பெக்ட் மேகசினுடைய குரோனாலஜியா இருக்கலாம், இல்ல மேகசின் இந்த மேகசின் யாரோட அசோசியேட்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா யூ மைட் எக்ஸ்பெக்ட் இன் த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த விக்டோரியன் ப்ரோஸ், மாடர்ன் நான் ஃபிக்ஷன் அண்ட் இந்தியன் ப்ரோஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா அதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் மோர் ஓவர் நான் சொன்ன மேகசின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ மேகசின்ஸ்ல எதுல இருந்து ஆரம்பிச்சது, ஸோ எந்தெந்த மேகசின் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் எடின்பர்க் மேகசின், அதுக்கப்புறம் வெஸ்ட்மின்ஸ்டர் மேகசின், பிளாக்வுட் மேகசின், வெஸ்ட்மின்ஸ்டர் ரிவ்யூக்கு முன்னாடி தான் வந்து எடின்பர்க் ரிவ்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு குரோனாலஜி வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா குரோனாலஜி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த மேகசின் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ கோட்டலி மேகசின்க்கு அப்புறம் பிளாக்வுட் மேகசின், ஃபர்ஸ்ட் எடின்பர்க் மேகசின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டலி ரிவ்யூ, அண்ட் தென் பிளாக்வுட் மேகசின், அண்ட் தென் வெஸ்ட்மின்ஸ்டர் ரிவ்யூ, அண்ட் தென் ஸ்பெக்டேட்டர். இந்த மாதிரி குரோனாலஜி வரும். ஸோ இந்த மாதிரி குரோனாலஜியை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ் வரைக்கும் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். ஓகே. ஸோ யூனிட் 5ல லாங்குவேஜ், பேசிக் கான்செப்ட்ஸ், தியரிஸ் அண்ட் பெடகாஜி அண்ட் இங்கிலீஷ் இன் யூஸ். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின், ஸோ இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப மினிமலா தான் யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்டை ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் what is phonology, morphology, syntax, semantics, social linguistics, pragmatics and stylistics, இது எல்லாமே very very important subtopics in this unit. எல்லாத்தையுமே ஒரு தடவை go through பண்ணிக்கோங்க. it is mandatory. and அடுத்தது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ELT theories. so ELT theories-உம் it's very important because it will help you in paper 1 also. so paper 1ல teaching aptitude-லயோ மத்த எந்த யூனிட்ஸ்க்குமே வந்து நீங்க ரெஃபர் பண்ணும்போது this ELT theories டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இந்த ELT தியரிஸ்ல பிஹேவியரிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், கம்யூனிகேட்டிவ் அப்ரோச், லாங்குவேஜ் அக்விசிஷன், LSRW ஸ்கில்ஸ், டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ELT தியரிஸ் பொறுத்த வரைக்கும் பிஹேவியரிசம்ல ஸ்கின்னர், தாண்டைக் இந்த மாதிரி ரைட்டர்ஸோட இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அந்த தியரிஸோட அசோசியேட் ஆயிருக்காங்க, அதுல அவங்க ஹைலைட்டடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே ஈஸியா உங்களால கொஸ்டின்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட் 5ல டே 22ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல இருந்து நீங்க லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் இந்தியா, ஸோ இதுல இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பேப்பர் 1ஓட ஹைலைட்டட் ஆனது தான். ஸோ ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். ஸோ எப்படி இது கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் வாஸ்கோடகாமாவோட டிஸ்கவரியில இருந்து, ஓகேங்களா, 1498ல இருந்து, அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி வந்துச்சு, அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தென் இங்கிலீஷ் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு டாபிக் வந்து டெவலப் ஆகிட்டே அண்ட் தென்
த எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஃப்ரம் த எஜுகேஷனல் ஆக்ட்ஸ்ல இருந்து, கமிஷன்ஸ்ல இருந்து, ரிஃபார்ம்ஸ்ல இருந்து அப்படியே த்ரூ அவுட்டா இட் வில் பி டிராவலிங். ஸோ அதனால இந்த ஃப்ரம் மேக்வெலே, வுட்ஸ் டிஸ்பேட்ச், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஹையர் எஜுகேஷன்லயும் கவர் ஆயிடுது. ஸோ இந்த 2 யூனிட்மே இட் இஸ் லைக் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் 2 டாபிக்ஸை படிச்சீங்கனாலும் இங்கிலீஷ்க்கும் அது யூஸ் ஆக போகுது, பேப்பர் ஒன்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ ஒரு கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டத்தையுமே நீங்க வந்து ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 டாபிக்குமே பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுலயுமே ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எல்லா கமிஷன்ஸையுமே நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஹையர் எஜுகேஷனுடைய கமிஷன் அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் மோஸ்ட்லி அந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு கரண்டா. ஸோ அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் பேசிக் கான்செப்ட்ஸ், தியரிஸ் அண்ட் பெடகாஜில சைக்காலஜிக்கல் ஓரியன்டாவும் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சஸ் ஓரியன்டாவும் சில கொஸ்டின்ஸ் கரண்டா கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு த சைலண்ட் வே, சஜஸ்டோபீடியா, அண்ட் தென் கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங், டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் யாரு காயின் பண்ணாங்க, இது யாரோட அசோசியேட் ஆயிருக்கு, அது வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து இந்த லாங்குவேஜோடைய பெடகாஜிலையும் இங்கிலீஷ் அண்ட் யூஸ்லயும் இருக்கு, அந்த அப்ரோச்சஸையும் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி பைலிங்குவலிசம் அண்ட் தென் மேகசின்ஸ் எப்படி நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க இந்த மினிமல் கான்செப்ட். ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எஸ்பெஷலி இஎல்டி தியரிஸ்ல இருந்தும் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்தியால இருந்தும் நீங்க இந்த கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் தரோவா ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம சிக்ஷா கிளாஸஸ்ல இருக்க மாக் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வெரி குட் கான்ஃபிடென்ட். ஸோ அது நான் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சு நீங்க கண்டிப்பா வந்து இந்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஸோ கமிங் டு யூனிட் 6. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி தான் அகெயின் இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் நான் சொன்னது அதே கான்செப்ட் தான். ஃப்ரம் வாஸ்கோ ட காமா டிஸ்கவரியில இருந்து டில் நீங்க வந்து என்னென்ன தியரிஸ் கான்டெம்பரரியா என்னென்ன கமிஷன்ஸ் இருக்கு, ரிஃபார்ம்ஸ் இருக்கு, எஜுகேஷன் ஆக்ட்ஸ் இருக்கு, அதோட யார் அசோசியேட் ஆயிருக்காங்க, அதுல அவங்க என்ன ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் இப்போ கரண்டா வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஓல்டு பாலிசியில இருக்கு 1986லயும் 1968லயும் இருந்ததும், அண்ட் தென் இப்போ கரண்டா இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்க தரோவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அகாடமில அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பாலிசிஸு பத்தியுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ், எஜுகேஷன் அண்ட் தென் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் தென் கமிஷன்ஸ், மேக்வெலே கமிஷன்ஸ், வுட் டிஸ்பேட்ச் கமிஷன், ஹண்டர் கமிஷன். ஸோ அவங்க எது எல்லாமே நமக்காக கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, ஸோ எஜுகேஷனுடைய அதுக்கான இம்பாக்ட் என்னவா இருந்துச்சு, அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. அண்ட் தென் இந்தியன் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, அண்ட் தென் இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ கரண்டா இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ்ல இருந்து வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா, அந்த டாபிக் சில டாபிக்ஸை வந்துட்டு யூஜிசி நெட் வந்து அவ்வளவா டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ சமீபத்துல இந்த பார்ட்ஸ்லயுமே வந்து சில கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ்னே ஒரு புக் வந்து பிரஜ் கச்ரு எழுதியிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷ் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் த இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ், கமிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் விச் தே ஹவ் கிவன் அண்ட் தென் தரோலி ரிவைஸ் இட், ரீரிவைஸ் இட். இதை படிச்சீங்கனாலே ஹையர் எஜுகேஷன் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 20 யூனிட்ஸ்ல 2 யூனிட்ஸ் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா இந்த ஹையர் எஜுகேஷனை படிச்சீங்கனாலே, இந்த கமிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸை படிச்சீங்கனாலே கவர் பண்ண மாதிரி. அண்ட் யூனிட் 5 அதே மாதிரி கவர் பண்ணீங்கன்னா அதுல இன்னொரு யூனிட் டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய தியரிஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய தியரிஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் சைட் பை சைட் ஒரு யூனிட்ஸை ஒரே டைம்ல வச்சு படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா 2-3 யூனிட்ஸை ஒரே டைம்ல படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் யூனிட் 6ஓட டெஸ்ட்டுமே இட் இஸ் அவைலபிள். ஸோ படிச்சு இந்த டெஸ்ட்டையும் எழுதி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் எல்லாமே வென் யூ ஆர் ஸ்டார்டட் டு ரைட் மாக் டெஸ்ட் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியர் ஆகி ஈஸியா வந்து உங்களால எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும்.
யூனிட் 7 வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஒரு முக்கியமான பார்ட். கரண்டா ஒரு 4 to 5 இயர்ஸா இந்த கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேமண்ட் வில்லியம்ஸ்ல இருந்து, ஸ்டுவர்ட் ஹால்ல இருந்து, அண்ட் தென் தாம்சன் வரைக்கும், ஓகேங்களா, ஜேம்ஸ் தாம்சன் வரைக்கும் இவங்க முக்கியமான ரைட்டர்ஸா இருக்காங்க வென் இட் கம்ஸ் டு கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸும் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ். ஸோ யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன டேர்ம்ஸ வந்துட்டு காயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கறது ரொம்ப ரொம்ப வழக்கமான கொஸ்டின் அண்ட் வெரி டஃப் டு தி பார்ட். ஒரு டைமும் டஃப்பா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லைக் இப்போ ஐடியாலஜி, ஹெஜிமனி காயின் பண்ணது வந்து ஆண்டோனியோ கிராம்சி, சபால்டர்னிட்டி, பாப்புலர் கல்ச்சர். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் முக்கியமான கீ டேர்ம்ஸ், நாட் ஓன்லி ஃப்ரம் கல்ச்சுரல் ஸ்டடீஸ், நிறைய கீ டேர்ம்ஸ் வந்துட்டு ஜென்ரலைஸ்டா இருக்கு, which is also available in the material of Siksha classes. ஸோ நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த டேர்ம்ஸை நீங்க படிக்கும் போதே ஈஸியா ஒரு கொஸ்டினையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணியிருக்கணும். பிகாஸ் போஸ்ட் கொலோனியல் ரைட்டர்ஸும் இதுல வருவாங்க, லைக் மிக்கல் ஃபூகே அண்ட் கிராம்சி, ஆல்த்யூசர், லூயிஸ் ஆல்த்யூசருடைய ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் அப்பேரட்டசஸ், இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இந்த அவங்களுடைய ஒர்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க சொன்ன கான்செப்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்தர் எடுக்கிறீங்கன்னா அவங்க சொன்ன கான்செப்ட், அவங்க சொன்ன கீ டேர்ம் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஹைரார்கி பண்ணி பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி. அதே மாதிரி முக்கியமான ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸோடைய இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டுவர்ட் ஹால் எழுதின ஒர்க் அண்ட் ரேமண்ட் வில்லியம்ஸோட கல்ச்சர் அண்ட் சொசைட்டி ஆல்ரெடி ரிப்பீட்டடா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கேட்டிருக்காங்க. இன்னொரு தடவை நீங்க திருப்பி மறுபடியும் வேற ஒர்க்ஸையும் பார்க்கறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதர் ரைட்டர்ஸையுமே அவங்களுடைய இயர் ஆஃப் பப்ளிகேஷனையும் பார்த்துக்கோங்க, இட் இஸ் மேண்டேட்டரி. அண்ட் அதே மாதிரி நிறைய கீ திங்கர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸும் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி போஸ்ட் கொலோனியல் ரைட்டர்ஸ் லைக் யூனோ கிராம்சி, காயத்ரி ஸ்பிவேக், பார்த்தா சாட்டர்ஜி, திபேஷ் சக்கரவர்த்தி அண்ட் இவங்க ஹோமி கே பாபா. ஸோ இவங்களுடைய அந்த கான்செப்ட்ஸ் லைக் நேஷன் அண்ட் நரேஷன், மிமிக்ரி, ஹைபிரிடிட்டி, கல்ச்சுரல் நேஷனலிசம், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். ஒரு ரைட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரிப்பீட்டடா அகெயின் ஐ எம் டெல்லிங் இட் அகெயின், கான்செப்ட்ஸ் படிங்க, ஒர்க் படிங்க, அவங்களுடைய கீ டேர்ம்ஸை படிங்க இன் கல்ச்சுரல் ஸ்டடி. ஸோ இதுல இருக்கக்கூடிய டெஸ்டையும் எழுதி பாருங்க at the day of 35. And unit 8 literary criticism is very very important. So இதுல வந்து பேசிக்ல இருந்து லைக் கிளாசிக்கல் கிரிட்டிசிசம்ல இருந்து டில் த கான்டெம்பரரி மாடர்ன் கிரிட்டிசிசம் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். பிகாஸ் கிரிட்டிசிசம்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இது என்னவா இருக்கு, இது எப்படி என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து லிட்டரரி கிரிட்டிசிசம்ல இருக்கு. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், லாங்கினஸ் இவங்க எல்லாமே அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல ரிப்பப்ளிக்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய ஒர்க்ஸ்லயுமே தேல் பி டெல்லிங் லைக் ஆன் த சப்ளைம்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கீ கான்செப்ட்ஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நியோ கிளாசிக்கல் இருந்து ரொமான்டிக் கிரிட்டிக்ஸ் வரைக்கும் லிட்டரரி கிரிட்டிசிசம்ல தே ஹவ் கிவன் என் நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். பயோகிராஃபியா லிட்ரரியால என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதுல என்ன முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கு, அதுல முக்கியமான டேர்ம்ஸ் என்ன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் எங்கிருந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படிங்கிற அதுக்கான மீனிங்கையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும். ஸோ சாம்புவேல் ஜான்சன், ட்ரைடன் அவங்களுடைய லிட்டரரி கிரிட்டிசிசம் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டடி ஆஃப் போயட்ரி பை மேத்யூ பெர்னால்டோடது. ஸோ இந்த மாதிரி லிட்டரரி கிரிட்டிசிசம்ல எல்லாத்தையுமே நீங்க தரோவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலன் டேட்டோடைய மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒர்க், கிளென்த் ப்ரூக்ஸோட வெல் ரஃப் டர்ன், இது எல்லாமே லிட்டரரி கிரிட்டிசிசம்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ மாடர்ன் கிரிட்டிக்ஸ் அண்ட் தென் அவங்களுடைய கிரிட்டிசிசம் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு. எல்லா கிரிட்டிசிசமையுமே வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே இட் இஸ் மோர் தென் எனஃப் டு கம்ப்ளீட் லிட்டரரி கிரிட்டிசிசம். ஆன் த ஹோலா வாட் இஸ் வாட்னு மெட்டீரியலை ரெடியா வச்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு சார்ட் அவுட் ஆல் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த லிட்டரரி கிரிட்டிசிசம். அண்ட் யூனிட் 8க்கான டெஸ்ட்டும் நம்ம சிக்ஷா கிளாஸஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அதையும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது you will have a clear idea about what points are given by all these writers.
So unit 9, a very very important and major part of the questions comes from the literary theory. UGC net பொறுத்த வரைக்குமே கம்ப்ளீட்டா லிட்ரரி தியரி ஒரு மேண்டேட்டரி டாபிக். அண்ட் அதுல அந்த ரைட்டர்ஸ் அவங்க எதோட அசோசியேட் ஆயிருக்காங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்ன, அவங்க என்ன கீ கான்செப்ட்ஸை சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப 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 முக்கியம். ஃப்ரம் ஃபெமினிசம்ல இருந்து டில் கொயர் ஸ்டடீஸ் வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதுல யார் யார் எதோட அசோசியேட் ஆயிருக்காங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன, அவங்க எழுதின இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோடைய பப்ளிகேஷன் இயர் என்ன அப்படிங்கறத சமீபத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுல ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், ஃபெமினிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம், ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒரு கான்செப்ட்ஸையும் நீங்க டீட்டெயிலா எடுத்து அதுல அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாலே லிட்டரரி தியரி வில் பி லைக் அ ஹியூஜ் டாபிக். அந்த டாபிக்ல நீங்க நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? டெரிடாவோடதும் சரி, சஷூரி, இவங்க எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். ரொலான் பார்த்தர்ஸ், மைக்கேல் ஃபூகே, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளான தியரிஸ்ல அசோசியேட் ஆயிருப்பாங்க. அதை வச்சு நம்ம லிங்க் பண்ணி ஒரு கிளாரிட்டியா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இந்த கொஸ்டின்ஸையும் நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 9 இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம கிட்ட டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து ஈஸியா இதை படிச்சுட்டு அந்த டெஸ்டையும் நீங்க எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிட்டரி தியரியில நான் முக்கியமா சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, எல்லா தியரிஸுமே ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிக்கணும். ஒரு லைக் ரொம்ப மேலோட்டமா படிக்கிறத தாண்டி கொஞ்சம் இன்டெப்தா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கீ டேர்ம்ஸுமே ஃப்ரம் திஸ் லிட்டரி தியரியில இருந்து தான் வருது. ஸோ கீ டேர்ம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி லிட்டரி கிரிட்டிசிசம்லயும் சில கீ டேர்ம்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த லிட்டரி தியரியிலுமே சில கீ டேர்ம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்னஸ் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. பட் இட் ஆக்சுவலி மேத்யூ வெர்னால்ட் வில் பி யூஸ்ட் இன் ஸ்டடி ஆஃப் போய்ட்ரியில. பட் ஆக்சுவலா அதை காயின் பண்ணது யாருன்னா ஜான் பன்யன் இன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீ டேர்ம்ஸ், அது யாரு காயின் பண்ணா, அது யாரு யூஸ் பண்ணா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப கிளியரா தெரிய வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரம் யூனிட் 9. ஸோ கம்மிங் டு யூனிட் 10, ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமல் கான்சென்ட்ரேஷன் நீங்க இருந்தா போதும். பிகாஸ் மோஸ்ட் கொஸ்டின் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த டாபிக்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவுமே நாட் இன்னும் கண்டினியூஸா இது கேட்கறது இல்ல, வெரி ரேரா தான் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. பட் இதோடைய கான்செப்ட்ஸை மேலோட்டமா நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் தே ஆர் யூசிங், லைக் ஏபிஏ ஸ்டைலா, எம்எல்ஏ ஸ்டைலா, சிகாகோ ஸ்டைலா, இல்ல அதே மாதிரி அதுல யூஸ் பண்ணக்கூடிய க்ளோஸ் ரீடிங். ஸோ க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிறப்பவே நமக்கு என்ன மாதிரி டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் அங்க பேசுறாங்க when it comes to ரிசர்ச் அப்ரோச் அப்படிங்கறது அதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் தென் இப்போ சமீபத்துல டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் வருது. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்லயும் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல என்ன ரைட்டர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரியான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தென் அது இல்லாம பிப்ளியோகிராஃபி, பிளகியரிசம், பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ் பத்தியும் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிவ் அ வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் டைம் டு திஸ் பர்டிகுலர் யூனிட். அண்ட் தென் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிங்க. கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஈஸியா அந்த கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் 10க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்குமே நம்ம கிட்ட டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இதை கம்ப்ளீட்டா வந்து படிச்சுட்டு எல்லா டெஸ்டையுமே நீங்க ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணி நீங்க எழுதியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டடி பிளானை நீங்க இந்த 50 டேஸ் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா டெஃபினட்டா யூஜிசி நெட் எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட ஈச் அண்ட் எவ்ரி டே எந்த போஸ்ட்போனும் இல்லாம நீங்க கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சிக்ஷா கிளாஸஸ் உங்களால இந்த மாக் டெஸ்ட் மூலமாகவும் மெட்டீரியல்ஸ் மூலமாகவும் ஈஸியா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மாக் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் கிளாஸ். அண்ட் இதுக்கான நமக்கு டெஸ்ட் சீரியஸுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் டூ ஆக்சஸ் அண்ட் ஜாயின் ஆர் சிக்ஸா கிளாஸஸ். அண்ட் இதில் மட்டும் இல்லாமல் அட்மிஷன்ஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் த யூஜிசி நெட் எக்ஸாம் அண்ட் நாட் ஓன்லி ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாம், ஃபார் த அதர் எக்ஸாம்ஸ் ஆஸ் வெல். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் ஃபார் பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லாத்துக்குமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கான்டாக்ட் கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம்.
ஸோ அது இல்லாம நெறைய கோர்ஸஸும் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ யுஜிசி நெட் கோர்ஸஸ் உடைய ஆஃபர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9,999 ஒன்லி வித் a ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ ப்ளீஸ் டூ என்ரோல் நவ் அண்ட் தென் ஜாயின் our classes and quickly get your results. And இது யுஜிசி நெட் உடைய ஃபுல் மெட்டீரியல்ஸுமே ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அண்ட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட வித் எக்ஸ்பிளனேஷனோட ஃபார் ஆல் த 10 சப்ஜெக்ட்ஸ் இட்ஸ் அவைலபிள் வித் த கோர்ஸ் fee வந்து 9,999 only. For the admissions, please do contact with the number given below. So what are all the subjects we are offering in UGC NET and TNSET? For UGC NET, English, Tamil, Commerce, Economics, Computer Science, Management, Education, Physical Education, Psychology and Public Administration for paper 1. And for TNSET, Life Sciences, Physical Sciences, Chemical Sciences and Mathematical Sciences are offered from Siksha classes. So our course features are like admissions are going on. We have live classes and we have recorded session and all the books are completely couriered, with all the explanations, and it is neatly ஒரு நல்ல டெக்ஸ்ட் புக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே உங்களுக்கு வந்து புக்ஸ் வில் பி couriered and we will offer the test series also. ஸோ ஈஸியா நீங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டு நீங்க படிச்ச விஷயத்த ரீகலெக்ட் பண்ணி கான்ஃபிடென்ஸோட எக்ஸாமை வந்துட்டு எழுதுறதுக்கு நம்ம சிக்ஷா கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So join our WhatsApp group so to get updates from our Siksha classes, and then join our Telegram groups also for whatever the details or whatever the offers which we give from Siksha classes. நீங்க அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க பார்க்கலாம். So thank you all. So all the best for all the candidates. Thank you all.